அந்த ஆசிரமத்தில் இருந்த மக்கள் எல்லாருமே அந்த குரு சொல்ற ஆழமான கருத்துக்களை அக்கறையோட கேட்டுட்டு இருந்திருக்காங்க. அந்த கூட்டத்திலிருந்து ஒரு பெண்மணி தன்னோட 7 வயது பையனை அழைச்சிக்கிட்டு குரு கிட்ட போயிருக்காங்க. குரு, உனக்கு என்னமா வேணும் அப்படின்னு கேட்டிருக்காரு. அதுக்கு இவங்க, என் பையன் அதிகமான அளவு இனிப்பு சாப்பிடுறான், அதை சாப்பிடாதுன்னு எத்தனை வாட்டி சொல்லி அவன் கேட்க மாட்டேங்கிறான், அடிச்சு கூட பார்த்துட்டேன், அவன் மாற மாட்டேங்கிறான், தயவு செஞ்சு அவனுக்கு அறிவுரை கூறுங்க அப்படின்னாங்களாம். அதுக்கு குரு, சரிம்மா நீ என்ன 1 வாரம் கழிச்சு வந்த பாரு அப்படின்னாராம். அந்த அம்மா தயக்கத்தோட போயிட்டு 1 வாரம் கழிச்சு மறுபடியும் வந்திருக்காங்க. ஆமா அப்படின்னு கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு அந்த பையனை பார்த்து, தம்பி அதிகமான அளவு இனிப்பு சாப்பிடக்கூடாது, அது உன்னோட உடல் நலத்துக்கு தீங்கு விளைவிக்கும், வயிற்றுல தேவையில்லாத பூச்சிகள் நிறைய வரும், அது உனக்கு அதிகமான தொந்தரவுகளை கொடுக்கும் அப்படின்னு அறிவுரை கூறிட்டு இருந்திருக்காரு. அப்ப அந்த பெண்மணி, ஐயா எனக்கு ஒரு சந்தேகம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சொல்லுமா அப்படின்னு கேட்கும்போது, இந்த விஷயத்த நான் முதல் தடவை வரும்போது நீங்க சொல்லியிருக்கலாமே, எதுக்கு என்ன 1 வாரம் கழிச்சு வர சொன்னீங்க அப்படின்னு கேட்டதுக்கு ஒரு சின்ன புன்னகையோட சொல்லியிருக்காரு, நீங்க முதல் தடவை வரும்போது இனிப்பு சாப்பிட்ற பழக்கம் எனக்கே இருந்துச்சு, அந்த நிலையில இந்த பையனுக்கு அறிவுரை கூறதுக்கான தகுதி எனக்கு இல்லை, அதனாலதான் இந்த 1 வாரம் நான் இனிப்பை தொடவே இல்லை, அதனாலதான் இப்ப அறிவுரை கூறிட்டு இருக்கேன் அப்படின்னாராம். அந்த குரு தான் சுவாமி விவேகானந்தர் அவர்களின் குருவான திரு ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர் அப்படின்னு சொல்லப்படுது. அதே மாதிரி அடுத்தவங்களோட தப்பை நாம சுட்டி காட்டுறதுக்கு முன்னாடி அந்த தப்பை நாம செய்யல, இனியும் செய்ய மாட்டோம் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவா இருப்போம்.